ஓம் சாந்தி 30.07.2021 சாக்காரம் முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இந்த பழைய உலகத்தில் மனிதர்கள் எந்தவிதமான ஆசைகளை வைக்கிறார்களோ அந்த ஆசைகளை நீங்கள் வைக்க கூடாது. ஏனென்றால் இந்த உலகம் அழியப் போகிறது. கேள்வி: சங்கம யுகத்தில் எந்த ஒரு ஆசை வைத்தீர்கள் என்றால் அனைத்து ஆசைகளும் சதா காலத்திற்கும் நிறைவேறிவிடும். பதில்: நாம் தூய்மையாகி தந்தையை நினைவு செய்து அவரிடமிருந்து முழு ஆஸ்தியை அடைய வேண்டும் என்ற இந்த ஆசை மட்டும் இருக்க வேண்டும். இந்த ஆசை மூலம் அனைத்து ஆசைகளும் சதா காலத்திற்கும் நிறைவேறிவிடும். ஆயுஷ்வான் பவ, புத்திரவான் பவ, தனவான் பவ, அதாவது நீண்டாயுள் உடையவர் ஆகுங்கள், புத்திரபாகியம் உடையவர் ஆகுங்கள், செல்வம் நிறைந்தவர் ஆகுங்கள். அனைத்து வரதானங்களும் கிடைத்துவிடும். சத்யுகத்தில் அனைத்து விருப்பங்களும் பூர்த்தியாகிவிடும். இந்த முரளிலே பாபா உங்களுக்கு கலியுகத்தினுடைய எந்த ஆசைகளும் இருக்கக்கூடாது, நிறைய பணம் சம்பாதிக்கணும், நல்ல உயர்ந்த வேலை கிடைக்கணும் அப்படின்ற ஆசைகள் எல்லாம் வேண்டாம். வயிற்றிற்கு எவ்வளோ வேணும்? ஒரு சப்பாத்தி சாப்பிடுவீங்களா? அப்போ எவ்வளோ தேவையோ அவ்வளோ சம்பாதிங்க, தாராளமாக சம்பாதிங்க. ஆனால் ஆசையோ பேராசையோ இருக்கக்கூடாது. அதாவது உங்களுடைய நீட்ஸ்க்காக நீங்கள் சம்பாதிக்கலாம், ஆனால் கிரீடுக்காக கூடாது அப்படின்னு உலகத்துலேயும் சொல்லுவாங்க. அப்போ தேவைகளுக்காக என்ன செய்யணுமோ அதை செய்யலாம். பேராசையோ அல்லது கலியுகத்தினுடைய ஆசைகளோ இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாமே அழிய போகிறது அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறார். கிருஷ்ணருக்கு யோகேஸ்வர் அப்படின்ற ஒரு டைட்டிலும் இருக்குது. அவர் யோகி தான், சத்தியுகத்தில் அவர் யோகி தான். ஆனால் யோகா செய்யறதில்லை. சங்கம யுகத்தில் பாபா அவரை யோகியாக்கி அப்புறம் ராஜ்யம் கொடுத்ததுனால யோகேஸ்வர் அப்படின்ற அந்த டைட்டில் அவருக்கு கிடைச்சிருக்குன்னு புரிய வைக்கிறார். முள்ளிலிருந்து மலராக மாற வேண்டும் என்ற ஒரே ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஆசை இருக்கணும்னு பாபா சொல்கிறார். இப்போது நேரம் மிகவும் குறைவாக இருக்குது. ஆகையால் தந்தையினுடைய ஸ்ரீமத் படி நடக்கணும். ஒருவேளை தந்தையினுடைய ஸ்ரீமத் படி நடக்கலை அப்படின்னா உயர்ந்த பதவி அடைய முடியாதுன்னு புரிய வைக்கிறார். வரதானத்தில் பாபா அழகாக புரிய வைக்கிறார். எப்படி சரீரத்தையும் ஆத்மாவையும் பார்ட் இருக்கிற வரைக்கும் பிரிக்க முடியாது. அந்த பார்ட்டு முடியும் போதான் சரீரத்தை விட்டு ஆத்மா பிரிஞ்சு போயிடுறது. அதுபோல் சங்கமயுகம் இருக்கிற வரைக்கும் தந்தையினுடைய நினைவு நம்முடைய புத்தியிலிருந்து விலகக்கூடாது. தந்தையினுடைய துணையில் நம்ம இருந்தோம் அப்படின்னா மற்ற அனைத்து நினைவுகளுடைய கவர்ச்சிகளிலிருந்து நம்ம விடுபடுவோம். இந்த நிலைக்கு தான் சகஜ யோகி நிலை அல்லது இயல்பான யோகி நிலை என்று சொல்லப்படுதுன்னு புரிய வைக்கிறார். இப்படிப்பட்ட யோகி சகயோகியாகவும் இருப்பாங்க, உதவி செய்யக்கூடியவர்களாக அல்லது ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. ஆகையாலே சக்திசாலியாக மாறிடுவாங்க அப்படின்றார். முரளியின் பாடல்: தாயும் நீயே தந்தையும் நீயே. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே என்று ஆத்மாக்களுக்கு பரம்பிதா பரமாத்மா இதை புரிய வைத்து கொண்டிருக்கிறார். எல்லையற்ற தந்தை நமக்கு வரதானம் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த மனிதர்கள் புத்திரவான் பவ, ஆயுஷ்வான் பவ, தனவான் பவ என்று ஆசீர்வாதம் கொடுக்கிறார்கள். இப்போது தந்தை உங்களுக்கு வரதானம் கொடுக்கிறார். ஆயுஷ்வான் பவ, உங்களுக்கு நீண்டாயுள் கிடைக்கும். அங்கேயும் குழந்தைகள் இருப்பார்கள், ஆனால் சுகம் கொடுப்பவர்களாக இருப்பார்கள். இங்கே இருக்கும் குழந்தைகள் அனைவரும் துக்கம் கொடுப்பவர்கள். சத்யுகத்தில் இருக்கும் குழந்தைகள் சுகம் கொடுப்பவர்களாக இருப்பார்கள். இப்போது எல்லையற்ற தந்தை எல்லையற்ற சுகத்தின் ஆஸ்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நிச்சயமாக நாம் நீண்டாயுள் உடையவர்களாகவும் செல்வந்தர்களாகவும் ஆகவும்
இப்போது மனதில் எந்த ஒரு விருப்பத்தையும் வைக்க கூடாது. உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. இந்த நரகத்தில் எந்த ஒரு விருப்பமும் வைக்க கூடாது. பணத்திற்கான விருப்பமும் கூட வைக்கக்கூடாது. அதிகமான பணம் இருக்க வேண்டும், பெரிய வேலை வேண்டும், இந்த மாதிரியான அதிக விருப்பங்களையும் வைக்கக்கூடாது. வயிறோ ஒரு சப்பாத்தி சாப்பிடுகிறது, ஆகையால் அதிகமான பேராசையில் இருக்கக்கூடாது. அதிக செல்வம் இருந்தாலும் அது அழியதான் போகிறது. பாபா நம்மை சொர்க்கத்தின் எஜமானர் ஆக்குகிறார் என்று குழந்தைகளுக்கும் தெரியும். இப்போது பாபா சொல்கிறார், தானம் கொடுத்தால் கிரகணம் விட்டு போகும் என்று. எதை தானம் கொடுக்க வேண்டும்? 5 விகாரங்களை. இவற்றை தானமாக கொடுத்தால் கிரகணம் விட்டு போகும். மேலும் நீங்கள் 16 கலைகள் நிரம்பியவர்களாக ஆகிவிடுவீர்கள். உலகத்தின் அழிவிற்கு இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்கிறது. ஆகையால் இந்த பழைய உலகத்தின் எந்த ஒரு ஆசையும் இருக்கக்கூடாது. தந்தையை மட்டும் நினைவு செய்து கொண்டே இருங்கள். நினைவின் மூலம் குழந்தைகள் சத்தோ பிரதானமாக மாற வேண்டும். ஒரு சிவ்பாபாவிடமிருந்து நாம் நம்முடைய சொர்க்கத்தின் ஆஸ்தியை பெற வேண்டும் என்ற ஒரே ஒரு ஆசை மட்டும் வையுங்கள். யாருக்கும் ஒருபோதும் துக்கம் கொடுக்க கூடாது. இப்போது நேரம் மிகவும் குறைவாக இருக்கிறது. நீங்கள் தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்கவில்லை என்றால் உயர்ந்தவர்களாக ஆக மாட்டீர்கள். இப்பொழுது அனைவருக்கும் கிரகச்சாரம் பிடித்திருக்கிறது. முற்றிலும் கருப்பாகிவிட்டார்கள். என்னிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டுமென்றால் தூய்மையாகுங்கள் என்று பாபா கூறுகிறார். நீங்கள் சொர்க்கத்தில் முற்றிலும் தூய்மையாக இருந்தீர்கள். இப்போது ராவணனின் வழிப்படி நடந்து தூய்மையற்றவர்களாக ஆகியிருக்கிறீர்கள். அதனால்தான் தேவதைகள் முன்பு சென்று, நீங்கள் அனைத்து குணங்களிலும் நிரம்பியவர்கள், சம்பூர்ண நிர்விகாரிகள், நாங்கள் விகாரிகளாக இருக்கிறோம் என்று அவர்களுடைய மகிமையை பாடுகிறார்கள். விகாரமற்றவர்களாக இருப்பதால் சுகமே சுகம்தான். இப்போது நான் வந்திருக்கிறேன் குழந்தைகளாகிய உங்களை நிர்விகாரிகளாக ஆக்குவதற்கு என்று பாபா கூறுகிறார். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் அனைத்து ஆசைகளையும் விட்டுவிட வேண்டும். உங்களுடைய வேலை, தொழில் ஆகியவற்றை தாராளமாக செய்யுங்கள். மற்றபடி எந்த ஒரு விருப்பமும் இருக்கக்கூடாது. நாம் நினைவு யாத்திரை மூலம் முழுமையாக சத்தோ பிரதானமாக ஆகிவிடுவோம். இந்த கலியுகத்தின் ஆசைகள் அனைத்தும் மோசமான சீச்சி ஆசைகள். முள்ளிலிருந்து மலராக ஆகுவதற்கான ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆசையை பற்றி பாபா கூறுகிறார். என்னை நினைவு செய்வீர்கள் என்றால் புண்ணியாத்மா ஆகிவிடுவீர்கள். இச்சமயம் அனைவர் மீதும் ராகுவின் கிரகணம் இருக்கிறது. அதிகமாக நினைவு செய்தால் குரு திசை ஏற்படும். தூய்மையான ஆத்மாதான் சொர்க்கத்திற்கு தகுதியானவர்கள் ஆக முடியும். அங்கே உங்களுடைய சரீரமும் நோயற்றதாக இருக்கும், ஆயுளும் நீண்டதாக இருக்கும், செல்வமும் நிறைய இருக்கும். அங்கே ஒருபோதும் குழந்தையை தத்தெடுக்க மாட்டார்கள். அங்கு அனைவருக்கும் ஒரு மகன் அவசியம் இருப்பான். கிருஷ்ணர் யோகேஸ்வர் என்று சொல்லப்படுகிறார். அதற்காக கிருஷ்ணர் யோகத்தில் இருக்கிறார் என்பதில்லை. அவர் முழு தூய்மையான யோகி ஆவார். ஈஸ்வரன் அனைவரையும் யோகேஸ்வரர்களாக ஆக்கியிருக்கிறார். ஆகையால் வருங்காலத்தில் யோகிகளாக இருப்பார்கள். அதாவது சத்யுகத்தில் எல்லாருமே யோகிகள் தான். ஆனால் யாரும் யோகா செய்யறதில்லை. அவங்க யோகிகளாக இருந்து தூய்மையாக இருந்து சத்யுகத்துக்கு வந்திருக்கிறதுனால யோகேஸ்வர் அப்படின்ற அந்த டைட்டில்ஸ் தேவதைகளுக்கு கொடுத்துருக்காங்க. பாபா தான் யோகிகளாக ஆக்கியிருக்கிறார்.
யோகிகளின் ஆயுள் நீண்டதாக இருக்கும். யோகி என்றால் ரிஷி, தூய்மையாக இருப்பவர்கள். நீங்கள் ராஜ ரிஷிகள் என்று உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. தந்தை ஏழை பங்காளனாக இருக்கிறார். ஆகையால்தான் குசேலர் 2 கைப்பிடி அவல் கொடுத்ததால் மாளிகை கிடைத்தது என்று பாடப்பட்டிருக்கிறது. தந்தை 21 பிறவிகளுக்கு ஆஸ்தி தருகிறார். என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் எல்லையற்ற ஆஸ்தி கிடைத்துவிடும் என்று எல்லையற்ற தந்தை சொல்கிறார். தந்தையை நினைவு செய்வதினால் நீங்கள் ஒருபோதும் அழமாட்டீர்கள், புலம்ப மாட்டீர்கள். மற்றபடி மாயாவின் புயல்கள் வரதான் செய்யும். அதை பற்றி சிந்தனை செய்யாதீர்கள். மாயாவின் புயல்கள் வரதான் செய்யும், ஏனென்றால் இது யுத்தமாகும். விகார எண்ணங்கள் வருகிறது என்றால் நேரம் வீணாகிவிடும். புயலோ கடந்து சென்றுவிடும், சதா இருந்து கொண்டிருக்காது. அதிகாலை எழுந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைய வேண்டும் என்ற இந்த ஈடுபாடு உள்ளுக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். மற்றபடி தந்தை வேறு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுப்பதில்லை. தந்தையை நினைவு செய்யுங்கள், மற்ற அனைவரையும் மறந்துவிடுங்கள். அனைவரும் இறந்தே போயிருக்கிறார்கள். அதாவது கீதையில் அர்ஜுனர் நான் யுத்தம் செய்ய மாட்டேன், அந்த எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க என்னுடைய சொந்தக்காரர்கள், சகோதரர்கள், பீஷ்ம பிதாமகா, அவர் மீதெல்லாம் நான் அம்பு போட மாட்டேன் அப்படின்னு சொல்வார். அதுக்கு கிருஷ்ணர் புரிய வைக்கிறார், அவங்க எல்லாம் உன்னுடைய உறவினர்கள் தான், ஆனால் அவங்க இறந்தே போயிருக்காங்க. நீ ஜஸ்ட் அம்பு போடுற மாதிரி போடுற, அவ்வளோதான். இதெல்லாம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறார். அந்த கான்டெக்ஸ்டில் பாபா மறந்துடுங்க எல்லாரையும், அவங்க எல்லாம் ஏற்கனவே இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு புரிய வைக்கிறார். அதாவது அனைவரும் தேக உணர்வில் இருக்கிறாங்க, நடமாடும் பிணங்களாக இருக்கிறாங்க, அவங்களையே நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற அர்த்தத்தில் சொல்கிறார். பாபா இப்போது உங்களை மட்டுமே நினைவு செய்வோம், உங்களிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி அடைவோம் என்று உள்ளுக்குள் உரையாடல் செய்து கொண்டே இருங்கள். நான் 3 அல்லது 4 மணிக்கு அவசியம் எழுந்து பாபாவை நினைவு செய்வேன் என்று நேரம் ஒதுக்குங்கள். இப்போது விகாரத்திற்காக எந்த ஆசையும் வைக்கக்கூடாது. இது மோசமான ஆசையாகும். இப்போது பாரலோகீக தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைய வேண்டும். நோய் இருந்தாலும் கூட நினைவு செய்ய முடியும். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம், இந்த கலியுக உலகத்தில் எந்த ஒரு தலைகீழான ஆசையும் வைக்கக்கூடாது. முழுமையாக சத்தோப்பிரதானமாக ஆகுவதற்கு ஈஸ்வரிய வழிமுறையின்படி நடக்க வேண்டும். 2வது பாயிண்ட், தூய்மையாகி வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். இந்த ஒரு ஆசை மட்டுமே வைக்க வேண்டும். கடைசி நேரத்தில் எந்த நினைவோ அதற்கேற்ற நிலை ஏற்படும். மாயாவின் புயல்களில் நேரத்தை வீணாக்க கூடாது. வரதானம், நிரந்தரமாக தந்தையின் துணையின் அனுபவத்தின் மூலம் ஒவ்வொரு வினாடியிலும் ஒவ்வொரு எண்ணத்திலும் உதவியாளர் ஆகக்கூடிய சகஜ யோகி ஆகுங்கள். எப்படி ஷரீரம் மற்றும் ஆத்மாவின் பாகம் எதுவரை இருக்கிறதோ அதுவரை பிரிய முடியாதோ, அதே போல தந்தையின் நினைவு புத்தியிலிருந்து விலகக்கூடாது. சதா தந்தையின் துணையில் இருக்க வேண்டும். வேறு எந்த நினைவும் தன் பக்கம் இழுக்கக்கூடாது. இதற்குதான் சகஜமான மற்றும் இயல்பான யோகி என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட யோகிகள் ஒவ்வொரு வினாடி, ஒவ்வொரு சங்கல்பம், ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு செயலிலும் உதவியாளர்களாக இருப்பார்கள். உதவியாளர் அல்லது சகயோகி என்றால் அவர்களுடைய ஒரு எண்ணம் கூட சகயோகம், அதாவது உதவி இல்லாமல் இருக்காது. இப்படிப்பட்ட யோகி மற்றும் சகயோகிகள்
சக்திசாலிகளாக ஆகிவிடுவார்கள். ஸ்லோகன்: பிரச்சனைகளின் சொரூபமாக ஆகுவதற்கு பதிலாக பிரச்சனைகளை அழிக்கக்கூடிய சமாதான சொரூபம் ஆகுங்கள். ஓம் சாந்தி. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே. உன்னால் தானே உயர்வாயானேனே, உனக்கென்றே வாழுவே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா. தனக்கு என்றே வாழ்பவன் போகி, பிறர்க்கு என்றே வாழ்பவன் தியாகி. தனக்கு என்றே வாழ்பவன் போகி, பிறர்க்கு என்றே வாழ்பவன் தியாகி. தன்னை உயர்த்தி பிறரையும் உயர்த்த வாழ்பவன் ராஜயோகியே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே.